வாங்க வணக்கம். இன்றைக்கி தனியா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பருப்பு பொடி மாதிரி. இதையும் சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்டிங்களா அவ்வளோ அருமையாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அழாக்கு தனியா வேற கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 1/4 அழாக்கு துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் உடைச்ச கடலை, ஒரு பிஞ்சு சீரகம், ஒரு 10 மிளகு, ஒரு காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய், ஒரு 10 இலை கறிவேப்பிலை இது வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெறும் வானலில் நல்லா தனியாவை நல்லா வாசனை வர அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்து ஆற விட்டுடுங்க. அதே வானலில் துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வாசனை நல்லா செவந்து வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து ஆற விட்டுடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் வானலில் இந்த 2 ஸ்பூன் உடைச்ச கடலையும் வறுத்து ஆற விட்டுடுங்க. அதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டிங்கன்னா தனியா பொடி ரெடி. இப்போ இன்றைக்கி நான் அது கூடவே தேங்காய் பொடிக்கு, அப்புறம் பருப்பு பொடி, இட்லி பொடி இதெல்லாம் இன்றைக்கி வறுத்து வச்சு எல்லாமே அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ தனியா பொடி மட்டும்தான் இன்றைக்கி ஸ்பெஷல். அதனால் நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதை சூடான சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்றைக்கி தனியா பொடி போட்டுக்கிட்டு நெய் விட்டு அதுக்கு தொட்டுக்க கத்திரிக்காய் கூட்டு, அப்பளம், காலிஃப்ளவர் 65. நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.